நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கிறோம். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது நன்மை செய்யாதபடி இருக்காதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இராமல் போவாத. நன்மை செய்யும்படியாக அநேருக்கு உனக்கு நன்மை செய்யும்படியாக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் என்ன பண்ண கடந்து வந்தார். வேதம் அப்போஸ்தலர் 10:38 வசனம் வாசிக்கிறோம். உலகத்துல ஆண்டவராய் இயேசு நசரனாய் இயேசுவை அவர் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார்னு சொல்லி அப்போஸ்தலரை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார். அநேருக்கு நன்மைகளை செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நன்மை செய்தா அந்த மதமாற்றம் செய்யறாங்க என்று சொல்லுகிறாங்க. ஆனா அதுக்காக நீ நன்மை செய்யாம இராம போகாத. முடிந்த அளவுக்கு எத்தனை மிஸ்ரிகள் எத்தனை பேர் நமக்கு நன்மை செய்தாங்க. எங்க தேவ பிள்ளைகள் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல தேவ பிள்ளைகளை எத்தனை உடையே உடுக்கக்கூடாது, மேலாடே உடுக்கக்கூடாதுங்கிறதுக்கா இருந்தவங்க அந்த காலத்துல அநேக மிஷினரிகள் வந்து நமக்கு நன்மை செய்து தேவ பிள்ளைகள் அநேக பெண்கள் மேலுடை உடைக்கும்படியாக அவங்களுக்காக போராடினவர்கள் நன்மை செய்தாங்க. தேவ பிள்ளைகள் அவங்களுடைய உடையை கொடுத்தாங்க. இன்னைக்கும் தேவ பிள்ளைகளை வட இந்தியாவில் அநேக ஆதிவாசிகளும் மலைஜாதி மக்கள் மத்தியில அவங்களுக்கு உடையே இருக்காது. அவங்களுக்கு உடைய கொடுக்கிற அநேக மிஷினரிகள் உண்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நன்மை செய்கிறது பல காரியங்கள் இருக்கிறது. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது முடிஞ்ச அளவு நன்மை செய். என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காத. மாசம் அவனுக்கு 1000 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம்னா குடிஞ்ச அளவுனுக்கு நன்மை செய். 100 ரூபா வருமானம் வரணும், அதுக்கு தக்கன நன்மை செய். உனக்கு வருமான தக்கன நீ நன்மைகளை செய். தேவ பிள்ளைகளே, நன்மை சோர்ந்து போகாமல் நன்மை செய்யல ஆண்டவர் சொல்கிறார். சோர்ந்து போகாமல் நீ நன்மை செய். நன்மை செய்யறவனுக்கு அநேக பாடுகள் வரும். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் நன்மை செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்? உனக்கு நன்மை செய்வார். பரத்துல இருந்து உனக்கு நன்மை செய்வார். வேதத்துல அநேக காரியங்களை பார்க்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனை கண்டடைகிறான் என்று வேதத்துல பார்க்கிறோம். நீ தேவ பிள்ளைங்க இங்கு அப்ப யோவான் அப்போஸ்தலர்ல 10ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே கொர்நேலியு ஒருத்தன் இருந்தான் என்று பார்க்கிறோம். கொர்நேலியு நன்மை செய்கிறவனாக காணப்பட்டான். அவன் நன்மை தேவ சமூகத்துல வந்து ஏற்றியது. தேவதூதன் வந்து கொர்நேலியுவே, நீ செய்யற தானம் தர்மம் நன்மை எல்லா ஜபங்களும் தேவ சமூகத்துல வந்து எட்டியது என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னால முடிந்த அளவு உன் கூட இருக்கிற மக்களுக்கு, நீ இருக்கிற பகுதியில, தொழில் செய்யற பகுதியில, ஊழியம் செய்யற பகுதியில, படிக்கிற இடங்களில, விவசாயத்துல, நீ எந்த வேலையாக இருந்தாலும் உன்னால முடிந்தது தொழிலாக இருந்தாலும் நன்மை செய். தேவ பிள்ளைகளே, நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய். நீ நன்மை செய்ய 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 தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். பரத்திலிருந்து நன்மைகளை செய்வார். அநேக காரியங்களை தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் என்ன பண்றதில்ல? நன்மை செய்கிறது இல்லை. ஒரு பாடு உபத்திரம் வந்துட்டுனா நன்மை செய்கிறது இல்லை. எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவர் என்னை அழைத்த நாள் முதல் அதுக்கு முதல் கொண்டே சிறு வயதுல இருந்து எனக்கு நன்மை செய்கிற அநேருக்கு நன்மை செய்வேன். தேவ பிள்ளைகளை அநேருக்கு நன்மை செய்திருக்கிறேன். அது தேவன் எனக்கு இதுவரைக்கும் நன்மை செய்ய முடியாத வைத்திருக்கிறார். அநேக பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் அதை பொருட்படுத்தக்கூடாது. ஆண்டவர் அதை உன்னை நன்மை செய்ய முடியாத வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். சிலவங்க நமக்கு யாருக்கு நன்மை செய்யறோமோ அவங்களே நமக்கு எதிரியாக மாறி விடுவாங்க. அதனால கவலைப்படாதங்க தேவ பிள்ளைகளை. ஆண்டவராக இந்த உலகத்துல நன்மை செய்தா, குருடர்கள் கண்களை திறந்தா, சாப்பாடுகளை கொடுத்தார், அநேகரை விடுதலை கொடுத்தார், வார்த்தை மூலமாக அநேகர் அவரைகளை என்ன பண்ணுறார்? தேற்றினார். ஆனால் என்ன பண்ணாங்க? அவங்க தான் சொன்னாங்க, இவரை சிலுவையில அடியும் என்று சொல்லி கல்லெறிந்தார்கள். தேவ பிள்ளைகளை பாருங்க. அப்ப நன்மை செய்யும் பொழுது தேவனை என்ன பண்ணும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, உனக்கு தீமையை நன்மையாக வெல்ல ஆண்டவர் சொல்கிறார். ரோமர் 12:22 வருகிற தீமையை நன்மையாக, உனக்கு தீமை யாரிச்சு அவங்களுக்கு நன்மை செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். உனக்கு அந்த திராணி இருக்கும்போது, நீ உயிரோடு இருக்கும்போது தான் நன்மை செய்ய முடியும். அப்ப அந்த சரீரத்தில் உலகத்துல நடமாட்டிருக்கோம்னா நன்மை செய்ய முடியும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகும்போது, ஐயோ நான் அவங்களுக்கு அதை செய்யணும்னு நினைச்சேனே, இந்த நன்மை செய்த நினைச்சேன்னு சொல்லி உன் ஆத்மாட்ட நீ சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்துல உயிரோடு சரீரத்துல நீ நடமாடி கொண்டு இருக்கும் பொழுது, உனக்கு திராணி இருக்கும் பொழுது நீ நன்மை செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, ஐயோ நான் நன்மை செய்தா அவர்கள் இப்படி பண்ணுகிறாங்களே, அப்படி நீ அதெல்லாம் பார்க்காத. தேவனை மட்டும் பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை மட்டும் பார். அவர் இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராக அவருக்கு கடந்து கொண்டார். அதே போல நீ நன்மை செய்.
அப்பொழுதுதான் அவருடைய பிள்ளை என்று தேவ பிள்ளை உலகத்துக்கு வெளிப்படும். எப்படிப்பட்ட நன்மையினாலும் செய்யலாம். உன்னால் முடிந்த நன்மையை செய்ய கர்த்தர் உன்னை வழி நடத்துவா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரே தேவ பிள்ளைக்கு ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்திருந்தா, அந்த வசனத்தை அறிந்திருந்தா உன்னால் முடிந்த நன்மை செய். நீ நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே சோதரப்பா, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அப்பா நீ செய்யத்தக்க நன்மை செய்யாதபடி நீ போவாதே என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பா அவன் செய்யற அப்பா தாப்பனே, நாங்கள் நன்மை செய்யும் பொழுது எங்களுக்கு பரத்திலிருந்து நன்மை செய்கிற தேவனாயிருக்கு. நீர் இந்த உலகத்தை வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுத்தி தெரிந்தாரப்பா. நாங்களும் முடிந்தாலும் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யத்தக்க நீ கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்தவர் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தாலே. ஆமேன் ஆமேன். தேவ பிள்ளைகளே, நன்மை செய்கிறது நிறைய காரியங்கள் இருக்கு. பணத்தால தான் நன்மை செய்யணும் இல்லை, பொருளாலும் முடிந்த உதவி செய்கிறதே பெரிய நன்மை. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய என்னென்ன உதவி செய்ய அதே பெரிய நன்மை. தேவ பிள்ளைகளே, அது நன்மை செய்யுங்க, சோர்ந்துவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமேன் 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 ஆமேன்.